11ஆம் வகுப்பு கணிதம் அலகு 2 அடிப்படை இயற்கணிதம் பயிற்சி 2.9 இல் 5ஆம் கணக்கு பார்க்கிறோம். 1/x⁴ - 1 என்ற விகிதமுறு கோவையை பகுதி பின்னமாக மாற்றி எழுத சொல்லி கேட்டிருக்கு. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விகிதமுறு கோவையானது 1/x⁴ - 1. இதில் டினாமினேட்டரில் பகுதியில் இருக்கக்கூடிய மதிப்புகள் காரணிகளாக இருக்குதான்னு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா காரணிப்படுத்திட்டு பகுதி பின்னமாக பிரித்து எழுதி தீர்வு என்னான்னு எழுதலாம். x⁴ - 1 இருக்கிறதுனால இது தனித்தனி காரணிகளாக இல்லை. இதை சுருக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னா x⁴ x² எழுதிடலாம். -1ஐயும் 1² எழுதிட்டோம்னா 1/x² - 1² என்பதற்கு a² - b² என்ற முற்றொருமை a² - b² என்ற இயற்கணித முற்றொருமையை பயன்படுத்திக்கிட்டோம்னா a + b, ஏக்கு பதிலாக x² + 1, பிக்கு பதிலாக x² - 1ன்னு எழுதிக்கலாம். டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய மதிப்பில் திரும்பவும் x² + 1 மறுபடியும் காரணிப்படுத்த முடியாது. ஆனால் x² - 1 காரணிப்படுத்திக்கலாம். எனவே 1/x² + 1 அப்படியே எழுதிட்டு x² - 1 x² - 1² எழுதிட்டோம்னா திரும்ப அதே சூத்திரம்தான். x² + 1 a + b a - bங்கிறப்ப x + 1 பெருக்கல் x - 1. எனவே நம்ம எந்த மதிப்பை இது போல் எழுதியிருக்கிறோம் அப்படின்னா 1/x² + 1 பெருக்கல் இனி கடைசியாக நம்ம எழுதியிருக்கக்கூடியதை எடுத்துக்கிட்டு பகுதி பின்னமாக பிரிக்கலாம். x² + 1 பெருக்கல் x + 1 பெருக்கல் x - 1 எப்படி பகுதி பின்னமாக பிரிக்கலாம்? a/x² + 1. டினாமினேட்டரில் x² + 1 இருக்கிறதுனால எக்ஸின் அடுக்கு அதிகபட்ச அடுக்கு 2 அப்படிங்கிறதுனால 2 மாறிகளை வச்சு தான் இதை பகுதி பின்னமாக பிரிக்கணும். எக்ஸின் அடுக்கில் இருந்து ஒரு அடுக்கு குறைஞ்சதுன்னா எக்ஸ் வரும். எனவே 2 மாறிகள் எந்த அமைப்பில் ax + bன்னு எழுதிடலாம். ax + b/x² + 1, அடுத்த உறுப்பு c/x + 1, அடுத்த உறுப்பு d/x - 1. அடுக்கு 1 இருந்தது அப்படின்னா ஒரே ஒரு மாறிலியை வச்சு பிரிச்சிடலாம். இடதுபுற மதிப்பு அப்படியே கொடுத்துடலாம். 1/x² + 1 பெருக்கல் x + 1 பெருக்கல் x - 1 ஈக்குவல் டு டினாமினேட்டரில் வரக்கூடிய மதிப்பில் x² + 1 பெருக்கல் x + 1 பெருக்கல் x - 1 மூன்றையும் பெருக்கிக்கிட்டோம்னா அதுதான் நமக்கு மீசிமாவாக இருக்கும். முதல் மதிப்பில் x² + 1 மட்டும்தான் இருக்குது. மற்ற 2 மதிப்புகள் இல்லாததுனால அதனால் குறுக்கு பெருக்கம் பண்ணிக்கலாம். ax + b பெருக்கல் x + 1 பெருக்கல் x - 1. அடுத்து இரண்டாவது உறுப்பில் x² + 1ம் x - 1 இல்லாததுனால அது கூட பெருக்கிக்கலாம். மூன்றாவது மதிப்பு dயோட x² + 1 பெருக்கல் x + 1 கிராஸ் மல்டிபிள் பண்ணிடலாம். டினாமினேட்டர் மதிப்பு பொதுவாக இருக்கிறதுனால நியூமரேட்டர் மதிப்புகளை சமப்படுத்திக்கிட்டோம்னா 1 = ax + b பெருக்கல் x + 1 x - 1 ப்ளஸ் c பெருக்கல் x² + 1 பெருக்கல் x - 1. மற்றொரு மதிப்பு d பெருக்கல் x² + 1 பெருக்கல் x + 1. இதை சமன்பாடு 2ன்னு எடுக்கலாம். இரண்டாவது சமன்பாட்டை வச்சு மாறிலிகளின் மதிப்புகள் ஒன்னொன்னையும் கணக்கிடலாம். இரண்டாவது சமன்பாட்டில் எக்ஸுக்கு +1 -1 கொடுத்துட்டோம்னா ஏதேனும் 2 மதிப்புகள் கிடைக்கும். அந்த மதிப்புகளை முதல்ல பிரதியிடலாம். x = +1 என சமன்பாடு 2ல் பிரதியிட இடதுபுறம் மாறிலி மதிப்பு தான் இருக்குது. எனவே அதை அப்படியே எழுதிடலாம். +1ன்னு கொடுத்தோம்னா a மதிப்பும் இதுவும் 0 ஆகிடும், சியும் 0 ஆகிடும். எனவே d = 1² 1 + 1 1 + 1ன்னு வரும். 1 = d பெருக்கல் 1 பெருக்கல் 1 + 1 2 1 + 1 2. 1 = d பெருக்கல் 2 பெருக்கல் 2 4d. இப்போ 4d = 1 எனும் பொழுது தீர்வு 4d = மதிப்பானது 1/4. அடுத்து எக்ஸுக்கு -1ன்னு பிரதியிட்டுட்டோம்னா ab இருக்கக்கூடிய மதிப்பும் d இருக்கக்கூடிய உறுப்பும் 0 ஆயிடுச்சுன்னா cயின் மதிப்பு என்னன்னு கணக்கிடலாம். x = -1 என அதே சமன்பாடு 2ல் பிரதியிட இடதுபுற மதிப்பு 1 அப்படியே வந்துடும். வலதுபுறத்தில் ax + b உறுப்பும் d உறுப்பும் 0 ஆகிடும். எனவே c பெருக்கல் -1 வர்க்கப்படுத்திக்கிட்டோம்னா +1 ஆகும். 1 + 1 பெருக்கல் 1 -1 கொடுத்தோம்னா -1 -1. 1 = 1 + 1 2 -1 -2 எனும் பொழுது மதிப்பானது -2ன்னு கிடைக்குது. 1 = c பெருக்கல் -4ன்னு வருது ஈக்குவல் டு -4c. இப்போ -4c = 1 எனும் பொழுது c = -1/4. c = மதிப்பானது -1/4ன்னு கிடைக்குது. a மற்றும் b யின் மதிப்புகளை கணக்கிடுவதற்கு
சமன்பாடு 2ல் இருக்கக்கூடிய அதிகபட்ச அடுக்கு எக்ஸ் கியூபின் கெழுவை முதல்ல சமப்படுத்திக்கலாம். சமன்பாடு 2ல் எக்ஸ் கியூபின் கெழுக்களை சமப்படுத்த இடதுபுறம் எக்ஸ் கியூபே கிடையாது. அப்போ எக்ஸ் கியூபின் கெழுங்கிறப்ப 0ன்னு கொடுத்துடலாம். வலதுபுறம் எக்ஸ் கியூபின் கெழு ஏ. அதே போல் சி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பெருக்கல் எக்ஸ் மைனஸ் 1 பெருக்கிக்கிட்டோம்னா ப்ளஸ் சி 1 வரும். எக்ஸ் ஸ்கொயர் பெருக்கல் எக்ஸு பெருக்கல் டிங்கிறப்ப டி எக்ஸ் கியூபின் கெழுவாக வரும். 0 ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சியின் மதிப்பானது -1/4, டியின் மதிப்பானது +1/4. -1/4 +1/4 0 ஆயிடுச்சுன்னா ஏ மட்டும் வரும். எனவே ஏ ஈக்குவல் டு 0 ஆகும். அடுத்து மாறிலி மதிப்புகளை சமப்படுத்திக்கிட்டோம்னா ஈஸியாக பியின் மதிப்புகளை கணக்கிடலாம். சமன்பாடு 2ல் மாறிலி மதிப்புகளை சமப்படுத்த இடதுபுறம் மாறிலி மதிப்புன்னா 1, வலதுபுறம் மாறிலிங்கிறப்ப பி பெருக்கல் 1 பெருக்கல் -1 எனும் பொழுது -b, 1 பெருக்கல் -1 எனும் பொழுது -1ன்னு வரும். அதை சி கூட பெருக்கிறப்ப மதிப்பு -c. 1 பெருக்கல் 1 1 + d எனும் பொழுது d. தெரிஞ்ச மதிப்புகளை பிரதியிடலாம். 1 ஈக்குவல் டு -b பெருக்கல் -cயின் மதிப்பானது -1/4 + dயின் மதிப்பானது +1/4. 1 ஈக்குவல் டு -b - × +1/4 +1/4. 1 ஈக்குவல் டு -b + 1/4 1/4. டினாமினேட்டர் பொதுவாக இருக்கிறதுனால நியூமரேட்டர் மதிப்புகளை கூட்டிட்டோம்னா 1 + 1 2/4ன்னு வரும். 1 2 2 2 4. 1 ஈக்குவல் டு -b + 1/2. இடதுபுறமும் வலதுபுறமும் மாற்றி எழுதிட்டோம் அப்படின்னா -b + 1/2 ஈக்குவல் டு 1. ஸோ -b ஈக்குவல் டு 1 - 1/2. -b ஈக்குவல் டு 1ல் 1/2 கழிச்சிட்டோம் அப்படின்னா மீதி 1/2. ஒரு மைனஸால் இருபுறமும் பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா b ஈக்குவல் டு +1/2 -b + bன்னு ஆகிடும். +1/2 -1/2ன்னு ஆகிடும். பியின் மதிப்பும் கணக்கிட்டாச்சு. தெரிஞ்ச மதிப்புகள் அனைத்தையும் சமன்பாட்டில் பிரதியிடலாம். a ஈக்குவல் டு 0, b ஈக்குவல் டு -1/2, c ஈக்குவல் டு -1/4 மற்றும் d ஈக்குவல் டு +1/4 என பகுதி பின்னங்களாக பிரித்து சமன்பாடு 1ல் பிரதியிடுறோம். சமன்பாடு 1ல் பிரதியிட எனவே மதிப்பானது இடதுபுறம் என்ன இருக்குன்னா 1/x² + 1 பெருக்கல் x + 1 பெருக்கல் x - 1 ஈக்குவல் டு வலதுபுற மதிப்பு ax + b. ஏக்கு 0x + bயின் மதிப்பானது -1/2 டினாமினேட்டர் மதிப்பானது x² + 1 + cயின் மதிப்பானது -1/4 x + 1 + dயின் மதிப்பானது +1/4 x - 1ன்னு இருக்குது. இடதுபுறம் பார்த்துட்டோம் அப்படின்னா x² + 1 x + 1 பெருக்கல் x - 1 என்பது எங்கேருந்து கிடைச்சது அப்படின்னா therefore 1/x⁴ - 1 காரணிப்படுத்தி எழுதுகிறப்ப தான் மதிப்பு கிடைச்சது. 0xங்கிறப்ப மதிப்பு 0 ஆகிடும். -1/2ல் 2 கீழே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா மதிப்பானது -1/2 பெருக்கல் x² + 1. அடுத்த ஒன்றுலையும் 4 கீழே கொண்டு வரும். +× -1/4 பெருக்கல் x + 1 ப்ளஸ் அடுத்ததுலேயும் 4 கீழே வரப்போ 1/4 பெருக்கல் x - 1 ஆகும். தேங்க்யூ.